ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலியும் நம்ம கார்த்திக்கும் சேர்ந்து பைரவிக்கு இவ்வளோ பெரிய பதிலடி குடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா, நம்ம பைரவி மூலமே இந்த ஒரு சேர்மன் பதவியில நம்ம கார்த்திக்கும், நம்ம அஞ்சலியும் உட்கார போறாங்க. இவ்வளோ நாளா நம்ம பைரவி வந்துட்டு எந்த ஒரு கம்பெனிக்காகவும், எந்த ஒரு கம்பெனி பேர் வந்துட்டு நம்ம பேர்ல வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்களோ, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே செகண்ட்ல சுக்கு நூறா வந்துட்டு தலையெழுத்தோட நம்ம அஞ்சலி மாத்திட்டாங்க. ஏன்னா, நம்ம பைரவிக்கு வந்துட்டு பயங்கர கோவம். கார்த்திக் வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். என் பேர்ல வந்துட்டு அந்த ஒரு கம்பெனிய மாத்துறேன்னு சொல்லிட்டு, இப்ப அஞ்சலி பேர்ல மாத்திட்டான். கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு பதில் சொல்லியே தீரணும்னு ஒரு பக்கம் ரொம்பவே ஆக்ரோஷத்துல நம்ம பைரவி கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்க? எப்படி வந்துட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு ஒரே நாள்ல இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு இப்ப முதலாளி ஆனா சேர்மன் பதவியில அப்படின்ற உண்மைய தாங்க பார்க்க போறோம். எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பைரவி நம்மள வந்துட்டு அடிச்சுட்டு இந்த பைரவியோட பேர்ல அந்த ஒரு கம்பெனி பேர வந்துட்டு மாத்திக்குவாங்கன்னு இந்த ஒரு சிலவல உண்மைகள வந்துட்டு கண்டுக்கன்னா நம்ம அஞ்சலி. அதனால யார புடிச்சா நம்ம கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு சேர்மன் பதவியில போக முடியும்னு ஒரு நுணுக்கத்தையும் கத்துக்கிட்டு, இந்த ஒரு எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியில திரும்ப பார்த்தீங்களான்னு உதவி கேட்டு, கண்டிப்பா இங்க பாரு எஸ்எஸ்கே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ அஞ்சலிய விட்டு குடுத்தேன்னா கண்டிப்பா இதுக்கு மேல நீ இலக்கியாவும், கௌதமும் நடுத்தெருவுல போயிருக்காங்கல்ல, அந்த ஒரு நிலைமை தான் உனக்கும் வரும். ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு லேசுப்பட்டவ கிடையாது. அவ வந்துட்டு இந்த ஒரு சேர்மன் பதவி அடையணுன்றதுக்காக தான் நான் இலக்கியாவும், கௌதமும் திட்டம் போட்டு வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுமா, நீ சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு வீட்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உனக்கு கீழ தான் இருக்கணும். அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்துட்டு இலக்கியாவும், கௌதமும் வீட்ட விட்டு வெளிய அனுப்ப நான் உனக்கு உதவி பண்ணேன். ஆனா இப்ப நீ இந்த பைரவிக்கு குடுக்கறதா சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா பைரவி மட்டும் அந்த ஒரு கம்பெனி பேர் பைரவியோட பேர்ல வந்துச்சுன்னு நீ நெனச்சுட்டு இருக்கிறது எதுவுமே வந்துட்டு நடக்க போறதில்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கார்த்திகோட மனச மாத்தணும்னு மைக்கு இந்த அஞ்சலி வந்துட்டு அவளுடைய விஸ்வரூபத்த வச்சு சிந்தாமணி இந்த அஞ்சலி சேர்ந்து நம்ம கார்த்திகை மயக்கிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம பைரவி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தா. கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம பேர்ல தான் மாத்த போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற சட்டத்துல எல்லாமே வந்துட்டு பயந்து ஓடணும் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே வந்துட்டு வீணா போயிடுச்சுங்க. எப்படியாச்சும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல இந்த பைரவியோட சுயரூபத்த இந்த அஞ்சலி தெரிஞ்சுக்க தாங்க போறாங்க. ஏன்னா ஆன்டின்னு வந்துட்டு சொல்லியே நம்ம பைரவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்த குடுத்துட்டாங்க. நம்ம பைரவி ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு சேர்மன் பதவி நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. எந்த ஒரு வீட்ல வந்துட்டு இலக்கியா இந்த ஒரு சேர்மன் பதவி என்கிட்டருந்து புடிங்க. என்ன வந்துட்டு வீட்ல உட்கார வச்சாலோ, அதே அவள வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய விரட்டு. இந்த ஒரு சேர்மன் பதவிய நான் ஏத்துக்கிட்டேன். அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கிற தருணத்துல, இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் இவ்ளோ பெரிய சதி திட்டத்த போடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இப்ப அந்த ஒரு கம்பெனில இருக்கிறவங்க எல்லார் மத்தியில வந்துட்டு நம்ம பைரவிக்கு ரொம்பவே அவமானமா போச்சு. ஏன்னா, இந்த அஞ்சலி இருந்துகிட்டு, இதுக்கு மேல வந்துட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு நாங்க 2 பேர் மட்டும் தான் ஓனர் அப்படின்ற மாரியும், அதே சமயம் யார் இந்த ஒரு கம்பெனிக்கு வந்தாலும் எதுவுமே வந்துட்டு நீங்க கண்டுக்க கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை வந்து காரணம் இந்த கார்த்திக் தான்ற உண்மை இப்ப வரைக்கும் நம்ம பைரவிக்கு தெரியாதுங்க. ஏன்னா, நம்ம ஜானகி அம்மா வந்துட்டு அவ்வளோ உறுதியா சொல்றாங்க. வீடு வந்துட்டு வாடகைக்கு கிடைச்சிருச்சா கௌதம், எவ்வளோ ரேட்ல வந்துட்டு பார்த்துருக்க அப்படின்ற மாரி. நம்ம கௌதமும் ரூ. 10,000 வந்துட்டு பார்த்துட்டோம். வீடெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம, கார்த்திக் வந்துட்டு நமக்கு என்னென்ன துரோகம் பண்ணானோ, அது எல்லாத்தையுமே